ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் ட்ரெஸ் பர்ச்சேசிங் போயிருக்கோம். நம்ம யார் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க, நம்ம ஒரு 4 ஃபேமிலி போயிருந்தோம். போய் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதாங்க ஃபஸ்ட்டு போயிருந்தோம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் இன்னும் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம காலையிலே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா வந்து 2 ஃபேமிலி போயிருந்தாலே ட்ரெஸ் எடுக்க ஒரு நாள் ஆகிடும். இப்போ 4 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து போகிறதுனால கொஞ்சம் காலையிலே கிளம்பி எல்லாருமே போயிருந்தோம். பசங்களாம் அழைச்சிட்டு போனோம். லீவுங்கிறதுனால அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணுங்கிறதுனால பசங்களையும் அழைச்சிட்டு போயிருந்தோம். நம்ம ட்ரெஸ் எடுக்க போனது கடலூர் சுமங்கலி தாங்க. கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ் கலெக்ஷனுமே நல்லா தான் இருந்தது. நம்ம வந்து பட்டு சேரீ தான் எடுத்திருந்தேன். நானும் அண்ணியும் வந்து பாப்பாவுக்கு வந்து பட்டு சேரீ தான் வாங்கியிருந்தோம். பட்டு சேரீ கலெக்ஷன்லாம் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாமே. நானும் அண்ணி பட்டு சேரீ எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லாம் சுடிதாரு, ஃபேன்சி ஐட்டமாக அந்தமாரி மாடல் ட்ரெஸ் இந்தமாரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம காலையில் 10 மணிக்கு உள்ளே போயிருந்தோம். ஆனால் வந்து 2 மணி 2:30 ஆயிடுச்சு. நம்ம வெளியிலே வரல அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கணுங்கிறதுனால பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் தனித்தனி கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சுடிதார் கலெக்ஷன் தான் ஒரு தனி ஷோரூமில் வச்சுருந்துருந்தாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா 200லேருந்து இருந்தது. எல்லாமே ஒர்த்தான கலெக்ஷன் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுடிதார் டாப்புவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு நைட் மணி 6, 7 ஆயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம், என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து 1 மாதமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நம்ம என்னென்ன அந்த 1 மாதத்தில் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மட்டும் காமிக்கிறோம். நம்ம மட்டும் என்ன வாங்கணுங்கிறத காமிக்கலாம். எப்பயுமே வந்து நாங்கள் அண்ணி வீட்டில் எல்லாம் சேர்ந்து போய் தான், அண்ணி, அக்கா, பாப்பா, தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போவோம் எதுவாக இருந்தாலுமே. இந்த டைம் அப்படி தான் பண்ணியிருந்தோம். நம்ம மட்டும் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து லஹாங்கா ப்ராகு. இது வந்து என் தங்கச்சி எடுத்துருக்க அந்த ப்ராகு வந்து எங்கள் பாப்பாவுக்கு கொழுந்தனார் பொண்ணுக்கு தாங்க மஞ்சள் தண்ணி. அதுக்கு தான் ட்ரெஸ்ஸு எடுத்துருக்கோம் எல்லாருமே. இது வந்து அண்ணி எங்கள் அண்ணா வீட்டில் எடுத்திருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து எங்கள் அண்ணா எடுத்திருக்காங்க. இந்த ப்ராக் வந்து லைட் ரோஸ். இது ப்ராக் தான் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸுமே. அடுத்து இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா எடுத்திருக்காங்க. இது வந்து சுடிதாரு. நல்ல காமனாக இருக்கிற மாதிரி நல்ல கலர். இது ரேட் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1700, 1800 இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு. எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் எடுத்திருந்தோம். இது ஒரு சுடிதார் எடுத்திருக்காங்க. நம்ம வில்லேஜெலாம் ஃபங்க்ஷன்னா இப்படி தான் செய்வாங்க. தாய் மாமா வீட்டு வரிசை, அத்தை வீட்டு வரிசை அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே வந்து வாங்கி வைப்பாங்க. அடுத்து இது எங்கள் ஃப்ரெண்டுக்கு, இது வடலூரில் எடுத்தது. அவங்க வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி காசு கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு வந்தேன். இது இங்கே வந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். 900 ரூபாய் என்னமோ தான் அந்த ட்ரெஸ்ஸு. நல்லா இருந்துச்சு. அந்த சுடிதார் தாங்க அது. அடுத்து இது பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்த வந்து பட்டு சேரீ. எனக்கு இந்த சேரீ ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கலெக்ஷனும் வந்து அப்படி தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் பிங்க் கலரு சேரீ, க்ரீன் கலரில் பார்டர் வச்சு சூப்பராக ஸ்டோன் கல் வச்சு நல்லா இருந்துச்சு. 4300 ரூபாய் இந்த சேரீ ரேட்டு. பாருங்கள், இந்த மாங்காய் டிசைன் மாதிரி பண்ணி அது மேலே ஸ்டோன் கல் வச்சுருக்காங்க. கலர் வந்து கொடியாக செருவ பூவு. செம்ம அல்டிமேட் கலர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலரு. அதனால் இது தான் எடுத்திருக்கோம் நம்ம பாப்பாவுக்கு. இது ப்ரைஸ் வந்து 6300 தள்ளுபடி போக 4300. அப்புறம் இதுக்கு வந்து கூட வந்து பாவாடைன்னு எல்லாம் வாங்கி வைக்கணும். எல்லாமே அங்கேயே எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். அதே மாடலில் பாருங்கள், இந்த சேரீ எடுக்க எத்தனை கடை ஏறி நம்ம வடலூரில் வந்து இந்த சேரீ இதே மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொன்னதுனால எங்கள் அண்ணி தான் அழைச்சிட்டு போய் எல்லா கடையிலையும் போய் எவ்வளோ சேரீ பார்த்தோம், பிடிக்கல. ஆனால் ஒரு கடையில் மட்டும் இந்த சேரீ இருந்துச்சு. ஆனால் இது வெறும் 800 ரூபாய் தான். சரி, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேரீ எடுத்திருக்கேன். ஆனால் இது வேர் பண்ணுவோன்னு தெரில. ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் அவ்வளோதான். அடுத்தது வாங்க, இதெல்லாம் வந்து வருஷத்தட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம அண்ணி வீட்டுக்கு, என் தங்கச்சி வீட்டுக்கு, அம்மாவுக்கு, நம்ம வந்து வருஷ ஜாமான் எதுவும் வாங்கலை. வளைய இந்த மாதிரி கொஞ்சம் சில்லற பொருள் தான் வாங்கியிருந்தோம்.
பாருங்கள், நம்ம வில்லேஜெலாம் வந்து இப்படி தான் வரிசை வைக்கணுன்னா இவ்வளோ பொருள் வாங்குவாங்க. அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூட வைக்கிற வரிசை ஜாமான்லேருந்து அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வளைய என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொருளெல்லாம் நம்ம ஒரே நாளாக வாங்கலை. ஒரு மாதம் நம்ம வந்து போய் என்னென்ன தேவையோ அது எல்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் கம்மி தான் நம்ம வீடியோவில் பார்க்குறது. இதில் வந்து கல்யாண வளையம் இருக்குது. இது வந்து நான் வாங்கினேன், பொண்ணுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். கோல்டு கல்யாண வளையல் கோல்டு இது 2 செட்டு வாங்கியிருக்கோம். இது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுட்ரு தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், 4 டப்பா பவுட்ரு வாங்கியிருக்கோம். எல்லாேருக்கும் மொத்தமாக வாங்கியிருக்கோம். இனிமேல் பிரித்து தான் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம தனியாக பை போட்டு எல்லா பொருளும் அவங்களுக்கு தனியாக பிரித்து வச்சு கொடுக்கணும். இது வந்து சேரீயில் போடுற சேஃப்டி பின்னு இது. இப்போ இந்தமாரி வரிசைலாம் வந்து தாய் மாமா வீட்டில், அத்தை வீட்டில் அப்போல்லாம் வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க மஞ்சள் தண்ணி அப்படின்னு சொன்னால். இப்போ எல்லாருமே வாங்கி கொடுக்குறாங்க. சித்தி முறை, பெரியம்மா முறை, சித்தப்பா, பெரியப்பா அந்தமாரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தமாரி வரிசை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து வில்லேஜில் தான் வந்து அதிகமாக ஸ்பெஷலாக இருக்கும். இதெல்லாம் தட்டு எண்ணிக்கையில் வைப்பாங்க. பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க இத்தனை தட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுமாரி தட்டு வைப்பாங்க. நம்ம சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீர்வரிசைலாம் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நகையாக இருந்தாலும் சீர்வரிசை, தட்டாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு கூட இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. மஞ்சள், குங்குமம், அடுத்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு, கோனு, சீப்பு, சோப்பு, கண்ணாடி, பவுடர் டப்பா, அப்புறம் ஜடை பேண்டு, பின்னு, ஊக் பின்னு, அது கூட சேரீ தேவைப்படுறவங்க சேரீ எடுத்துப்பாங்க. இல்லை சுடிதார் எடுக்கிறவங்க சுடிதார் எடுத்துப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பாங்க. நம்ம இந்த செயினும் வாங்கியிருந்தோம். அடுத்து கிளிப்பு பாருங்கள், கிளிப்பு வந்து ஒரு 6 கிளிப்பு இருக்கும் வாங்கியிருக்கோம். பொண்ணுக்கு 2 கிளிப்பு, நம்ம பாப்பாவுக்கு 2, தங்கச்சிக்கு 2ன்னு சொல்லி 6 கிளிப்பு கல் வச்ச ஸ்டோன் கல் வச்ச கிளிப்பு தான். ஒன்று பார்த்திங்கன்னா 90 ரூபா இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். நெக்லஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் டைமண்ட் நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் வந்து வளைய கடையில் வாங்கினது தான். அடுத்து பார்த்திங்கன்னா நெகில் பாலிஷ் பாருங்கள், 4 கலர் வாங்கியிருக்கோம். இன்னொரு கலர் இருக்குது. 4 நெகில் பாலிஷ் வாங்கியிருந்தோம். இந்த 2 கிளிப்பு தான் எனக்காக வாங்கினது. இது 10 ரூபா ஒரு கிளிப்பு. இது ஃபஸ்ட்லாம் 5 ரூபா விற்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 10 ரூபாய். எல்லாமே வந்து விலைவாசி கூடிடுச்சுன்னு தான் சொல்லணும். பொட்டுலாம் பாருங்கள், இந்த பொட்டுலாம் 5 ரூபா தான். ஆனால் இப்போ வந்து எல்லாமே 10 ரூபா. 10 ரூபா பொருளெல்லாம் 20 ரூபா. அடுத்து வந்து வரிசை ஜாமான் வைக்க நம்ம தாம்பாளத்தட்டு தான் வாங்கியிருக்கோம். இதில் 5 தட்டு இருக்குது. அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் தான் இருக்குது. எங்கள் அண்ணி வந்து அவங்க 3 தட்டு தனியாக வாங்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ பொருள் எல்லாருக்கும் கலந்து தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம தான் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு தனியாக பேக் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஃபங்க்ஷன் வந்தால் இதெல்லாம் ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். இதெல்லாம் பொருளெல்லாம் போய் பார்த்து ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டு வர்றது. அதுவும் நாங்கள் வாங்குற மாதிரி யாரும் வாங்க முடியாது. நாங்கள் வந்து ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்கிறோம் இந்த பொருளெல்லாம் ஒன்று சேர்க்குறதுக்கு. அடுத்து நகை வந்து இது நம்மளுடைய நகை தான். இது என்ன நகை இருக்குது அப்படிங்கிறது சர்ப்ரைஸு. கண்டிப்பாக மண்டபத்தில் நம்ம வரிசை வச்சு கொடுக்கக்குள்ள நகையை வந்து காமிப்போம். என்ன நகை எடுத்திருக்கோம், எவ்வளோக்கு எடுத்திருக்கோம், எத்தனை பவுன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் தண்ணி அன்றைக்கி நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது நம்ம தான் இவ்வளோ வாங்கியிருக்கோம். இன்னும் எங்கள் அண்ணி நாத்தனா வீட்டெலாம் வாங்கியிருக்காங்க. அவங்களும் என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்கங்கிறத நம்ம வீடியோ எடுப்போம். நம்ம மஞ்சள் தண்ணி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக நகை என்னங்கிறதையும் பார்க்கலாம். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.